வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. அப்போ தான் அதாவது எங்கள் அக்காவுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அந்த நகைக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஜீவா பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனாட்சி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மீனாட்சியோட அம்மா சுமதி வராங்க. என்ன மீனாட்சி இங்கே ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஐயோ அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை தொடச்சிட்டு ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோமா அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையாமான்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா, சும்மா தான் நாங்கள் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, சரி ரொம்ப நேரமாக வெளியே நிற்காதீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சொல்லவும், சரிம்மா நீ போ நாங்கள் வாரோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க போனதுக்கப்புறமா அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆனால் இது எல்லாமே ஒரு சூழ்ச்சிக்காக தான் எங்கள் அக்காவை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன மீனாட்சி பண்ணுறதுக்கு, காலையில் விடிஞ்சா கல்யாணம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கவும், நான் இப்போ சும்மா இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கோவத்தோடு பார்த்தோம்னா அவங்க அப்பத்தாவை பார்க்கறதுக்காக வரவும் அப்போ ஜீவா நினைக்கிறாங்க என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அப்போ அன்னபூரணி பாட்டியை தான் கட்டுறாங்க. உடனே மீனாட்சி அவங்க ரூமுக்குள்ளே போகவும், எதுக்குடி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் அப்படிங்கவும், என்கிட்ட அவனுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க உங்கள் தில்லுமுள்ள விளையாட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீவா ஒளிஞ்சு நின்று இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நான் ஒன்றும் உளரலை, உங்களை பற்றின எல்லாம் குஞ்சு போச்சுது, உங்கள் பெரிய பேரனை எங்களுக்கு தெரியாமல் ஒளிச்சு மறைச்சு வச்சுருந்தீங்களே அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், ஆமாம் உங்கள் பாண்டி இருக்கானே அதான் உங்கள் பெரிய பேரை, அவன் 10 லட்ச ரூபாயை இந்த மாதிரி கையாடல் பண்ணியிருக்கிறான், அவனை காப்பாற்றுறதுக்காக தானே எங்கள் அக்காவை இப்படி அவசரமாக உங்கள் வீட்டுக்கு மருமகளாக்க பார்க்குறீங்க அப்படிங்கவும், ஓஹோ உனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, ஆமாம் உங்களுடைய சுயற்பை எல்லாமே தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும், என்ன இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சனால கல்யாணத்தை நிறுத்த போறியா, ஆமாண்டி 10 லட்ச ரூபா பணத்துக்காக தான் உங்கள் அக்காவை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்காக நான் அதாவது சொன்னேன், இப்போ என்ன பண்ணணுங்கிற, இப்போ உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு கல்யாணத்தை நிறுத்த போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே மீனாட்சி அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. எனக்கு என்ன, அதாவது கல்யாணத்தை நிறுத்தினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மிஞ்சி போனால் என்ன என் பேரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதானே, மற்றபடி வேற எதுவும் நடக்காது. ஆனால் உங்கள் அக்காவோட நிலைமை நினச்சி பார்த்தியா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகாமல் இத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்கிறா, அதை நினச்சி உங்கள் அம்மா அழுதுட்டு இருக்கிறா, அது மட்டுமா பேச முடியாத அக்காவால் இப்போ என்னன்னா ஏதோ நான் தான் பரிதாபப்பட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள் அக்காவை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கலான்னு சொல்லி நினச்சேன், அதுவும் உனக்கு பிடிக்கலன்னா நல்லாவே இந்த கல்யாணத்தை போய் நிறுத்திக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் பேரனை என்ன எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அக்காவோட நிலைமை நினச்சியா, கல்யாணம் நின்று போச்சுன்னா உங்கள் அம்மா அவ்வளோதான், அதோட அவள் கதையே முடிஞ்சு போயிடும், இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இப்போ கல்யாணத்தை நிறுத்திக்க அப்படிங்கும்போது உடனே மீனாட்சி நீங்களாம் ஒரு மனுஷங்க தானா, ஆனால் நீங்கள் இத்தனை வயசுல இப்படி இருக்கிறீங்களே, நீங்களாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி தானே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை சேர்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் படித்து வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோலாம் வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கூட இருந்து பார்த்தோம் எனக்கு தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நிமிஷமே நகை எல்லாத்தையும் கலட்டுறதுக்காக இருந்திருக்கிறீங்களே, அது மட்டுமா எங்கள் அம்மா கிட்ட இருந்து பேங்கில் வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறீங்க, வாங்கினது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் பேரனுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை இந்த மாதிரிக்கு கஷ்டப்படுத்திருக்கிறீங்க, உங்கள் 3வது பேரனுடைய அவனுடைய லட்சணம் என்னன்னே தெரியல, ஆக மொத்தத்தில் நீங்களாம் ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது என்னென்ன நினச்சிட்டு இருக்கிற, நானும் போனால் போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிற, போ உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் பண்ணா போய் கல்யாணத்தை நிறுத்திக்கோ, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கும்போது உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறது கிடையாது அப்படிங்கவும், உடனே அவங்க பார்க்குறாங்க பாட்டி என்னது இவன் இந்த மாதிரிக்கு பேசுகிற அப்படிங்கும்போது, இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறது கிடையாது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, ஆனால் அதே நேரத்தில் உங்கள் திட்டம் எதுவுமே நிறைவேறாது அப்படிங்கவும் உடனே அப்போ தான் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சி கோவத்தோட வெளியே வரவும் உடனே ஜீவா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இவன் மீனாட்சி என்ன பண்ண போகிறாலே தெரியல, எதையும் ஒன்று நினச்சிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க தேவியை தான் காட்டுறாங்க. அப்போ தேவி வரவும் என்ன பார்த்தா என்னாச்சு அப்படிங்கும்போது, அந்த மீனாட்சி என்னெல்லாம் பேசிட்டு போனா
தெரியுமா அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே உடனே தேவி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ அப்போ என் புருஷனோட நிலைமை அவ்வளோதான் அப்படிங்கும்போது தேவி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சுமதியை தான் காட்டுறாங்க. அப்போ சுமதி எங்கே வராங்க, இங்கே பாருங்கத்தை சாப்பிடவில்லைன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சுமதி கிட்ட வந்து பயங்கரமாக அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கல்யாண வீட்டில் இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்னத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மீனாட்சி எப்படிலாம் பேசிட்டு போனா தெரியுமா, அவளுக்கு நம்ம வந்து இந்த நகையை எடுக்க போகிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது, அதனால அவள் எவ்வளோ தூரம் என்ன பேசினா தெரியுமா, அப்பேற்பட்ட வீட்டிலையா நான் வந்து இங்கேருந்து சாப்பிட்றதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிற, இந்த வீட்டில் இந்த மண்டபத்தில் வச்சு பச்சை தண்ணி கூட நான் குடிக்க போகிறது கிடையாது, அவள் வந்து என்னை ரொம்பவே சீண்டிட்டு போயிட்டா, அவளை இன்னும் பொழுதுனா என்னுடைய குணத்தை அவள் பார்க்க போகிறா, இன்னும் பொழுதுனா இருக்குது என்னுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சுமதி தான் காட்டுறாங்க. சுமதி வந்து பார்க்கும்போது அவங்க தேன்மொழிகிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேன்மொழிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தேனு, உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு குடும்பமும் இந்த மாதிரிக்கு ஒரு கணவரும் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மீனாட்சி வந்துடுறாங்க. இங்கே பாருமா, இந்த குடும்பத்தை பற்றி மட்டும் நீ உயர்வாக பேசிகிட்டு இருக்காத, அந்த அப்பத்தை சரி கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாரு மீனாட்சி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்பத்தோட குணம் தான் நம்மளுக்கு தெரியுமே, ஆனால் மாப்பிள்ளையோட குணத்தை பற்றியா, அவர் ரொம்ப தங்கமானவர், கண்டிப்பாக நம்ம தேனை வந்து கண்கலாங்க வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அகிலா மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.